கோழி முட்டைய மைக்ரோஸ்கோப் மூலமா பார்த்தா எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல காமிக்கிறேன். பல நூறு வருடங்களா மனிதர்கள் சாப்பிடக்கூடிய மிகவும் சத்தான உணவுகள்ல ஒண்ணா இந்த முட்டை இருக்கு. அப்படிப்பட்ட முட்டைகளை சரியா கையாளாமலும் சமைக்காமலும் இருந்தா அவைகள் நம்மை நோய்வாய்ப்படுத்தும். ஏன்னா முட்டைகள் சால்மனல்லா பாக்டீரியாவால மாசுபடக்கூடும். இந்த முட்டையில சால்மனல்லா பாக்டீரியா இருக்கா இல்லையான்றத மைக்ரோஸ்கோப் மூலமா செக் பண்ணி காமிச்சிடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பிராய்லர் கோழி முட்டையோட மஞ்சள் கருவை கொஞ்சமா சாம்பிள் எடுத்து மைக்ரோஸ்கோப்போட 10x ஜூம்ல பார்த்தா இப்படி தான் இருக்கும். பொதுவாக கோழி முட்டையில முட்டையோட ஓடு 10%, வெள்ளைக்கரு 60% மற்றும் மஞ்சள் கரு 30% இருக்கும். 100 கிராம் முட்டையில 10.9 கிராம் புரதம் முட்டையோட வெள்ளைக்கருலையும் 15.9 கிராம் புரதம் முட்டையோட மஞ்சள் கருலையும் இருக்கு. முட்டையோட வெள்ளைக்கருவை விட மஞ்சள் கருவில் குறைவான நீர் மற்றும் அதிக அளவிலான புரதமும் சிறிது கொழுப்பு மற்றும் பெரும்பாலான விட்டமின்கள் மற்றும் தாதுக்களும் இருக்கு. இந்த முட்டையில சால்மனல்லா பாக்டீரியா இல்லை. உங்களுக்கு சால்மனல்லா பாக்டீரியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, வீடியோ அப்லோட் பண்றேன். பொதுவாக எல்லா முட்டைகள்லையும் சால்மனல்லா பாக்டீரியாக்கள் இருக்கிறது இல்லை. இவைகள் எப்படி பரவும்னா கோழியோட உடல்ல இருந்து முட்டைகளுக்கு பரவும். அடுத்ததா முட்டையோட ஓடுகளில் விரிசல் ஏற்படும் பட்சத்தில் விரிசல்கள் வழியா பல வகையான பாக்டீரியாக்கள் முட்டைக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மைக்ரோஸ்கோபிக் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க.